எடுத்து வாசிப்போம். எரேமியாவுக்கு எழுதின நிருபம் பக்கம் 874 பக்கம் எடுத்துக்கணும். பழைய ஏற்பாட்டில் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் என்று கர்த்தர் சொல்லி. அல்லேலூயா. நீங்கள் வருகின்ற ஒருவேளை நடக்கின்ற காரியத்திற்கு பயந்து விடாதபடிக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாதத்திலே கர்த்தர் சொல்கிறார், உன்னை காக்கும்படிக்கு நான் யாரோடு கூட இருக்கிறேன்? உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருப்பாரானால் மற்ற எந்த காரியங்கள் வந்தாலும் இதை மேற்கொள்ளவே. அல்லேலூயா. இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்னோடு கூட இருக்கட்டும். ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடப்பதற்காக கடினப்பட்டு கொண்டிருந்தார்களாம். அங்கே அந்த நாட்கள் போல் இல்லாதபடிக்கு அந்த நாட்களை கரை புரண்டு ஓடினதாம் வெள்ளம். அல்லேலூயா. கரை புரண்டு ஓடும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். இதை கடந்தால்தான் நான் எங்க போக முடியும்? தேவன் முன்குறித்து கொடுத்த இடத்திற்கு போக முடியும் என்ற போது அன்று நடத்தி வந்த மோசே இல்லை. யார் தான் இருக்கிறாங்க? யோசுவா தான் அங்க இருக்கிறார். யோசுவாவோடு கூட தேவன் இருந்தபடியினாலே நடந்த காரியத்தை நீங்க கவனிங்க. யோசுவா இடத்துல தேவன் வந்து சொன்னார், நாளைக்கு காலையில நீங்க இந்த இடத்தை கடந்து போக போறீங்க. அல்லேலூயா. ஆசாரியருடைய கால்கள் எப்போது இந்த யோர்தான் நதியிலே படுகிறதோ அப்போது இந்த யோர்தான் நதி 2ஆக பிரியும் என்று வாக்கு கொடுத்தவர். மறுநாளிலே 14 மணி நேரங்கள் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டிருக்கையிலே இந்த ஜனங்கள் கடந்து சென்றார்களாம். அல்லேலூயா. ஒரு மனிதனோடு கூட தேவன் இருப்பாரானால் எத்தனை கரை புரண்டு ஓடுகின்ற வெள்ளம் வந்தாலும் கர்த்தர் காப்பாற்றி வல்லவர் என்று மறந்துவிடக் கூடாது. ஒருவேளை இந்த நாட்கள் நமக்கு கரை புரண்டு அநேக காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது எப்போ முடிய ஆண்டவரே, இது எப்போ நடக்க ஆண்டவரே? ஒரு காரியம் புரிஞ்சுங்க, இது முடியலனாலும் ஸ்தோத்திரம், முடிஞ்சாலும் ஸ்தோத்திரம். நீ எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே, போதும். அல்லேலூயா. எது எங்களோடு கூட இருக்கின்றதோ இல்லையோ, என் ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பீரானால் கரை புரண்டு ஓடுகின்ற வெள்ளத்திற்கும் கர்த்தர் எங்களை காப்பாற்ற வல்லவர் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 14 மணி நேரங்கள் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு யோர்தான் நதியிலே நின்று கொண்டிருந்தார்கள். அந்த 14 மணி நேரமும் கரை புரண்டு ஓடின வெள்ளம் 2ஆ பிரிஞ்சு, அல்லேலூயா, 7-8 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த வெள்ளம் தண்ணீர் குவியல் அப்படியே நின்று கொண்டிருந்ததாம். நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை காரியங்கள் வந்தாலும் என் இயேசுவுக்கு முன்பாக அது என்னை ஒண்ணும் பண்ணவே. அவர் என்னோடு கூட இருக்கணும். வாக்கு கொடுக்கின்றார். எரேமியா எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் 8வது வசனம் வாசிக்கிறது. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்ட்ல வந்து சகோதரிகளை கொஞ்சம் முன்னாடி வந்து பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரவங்களுக்கு கொஞ்சம் நம்ம இடம் கொடுப்போம். இப்போ வாசிங்க சகோதரி. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ யாருக்கு பயப்பட வேண்டாம்? அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நடக்கின்ற உலக காரியத்துக்கு நீ பயப்படாத. ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லு, எதுவும் பயப்படாத, நீ நடத்துகின்றவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தனித்தனியாய் பிள்ளைகளோடு கூட பேச விரும்புகின்றார் ஆண்டவர். அவர் சொல்லுகின்ற காரியத்தை கவனிங்க. நீ அவர்களுக்கு பயப்படாத, நீங்க அவர்களுக்கு பயப்படாதுன்னு சொல்ல. ஆண்டவர் என்னதான் சொன்னாரு? பிடிச்சு சொல்லு. ஆண்டவர் கரமே உன்னை பிடிச்சு சொல்லு, நீ அவருக்கு பயப்படாத. நம்ம என்ன பண்றோம்? பாக்குற காரியத்துலாம் பயந்து 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 பயந்தா, அல்லேலூயா, சத்துருவானவனுக்கு முக்கியமான ஒரு ஆயுதம். நீ பயந்தா போச்சு. விசுவாசியே, நீ பயந்தா போச்சு. அல்லேலூயா. எதையும் நீ மேற்கொள்ளவும் எதையும் வெல்லவே முடியவே முடியாதபடிக்கு காரியங்கள் நிகழ்ந்துவிடும் என்று நீ மறந்து விடாத. யோபு புத்தகம் சொல்லுகின்றது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அதில் கை வச்சு சொல்ல, பயப்படாத. தேவன் உன்னோடு கூட இருக்கையிலே எதற்கு பயம்? தேவன் உன்னோடு கூட இருக்கையிலே எதற்கு கலக்கம்? தேவன் உன்னோடு கூட இருக்கையிலே உன்னை நடத்துகின்ற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
அல்லேலூயா. தேவன் சொல்றார், உன்னை காக்க போறேன், நீ அவர்களுக்கு பயப்படாத என்று ஒருமையிலே தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை சொல்லலாம், கும்பல்ல பேசிட்டாருன்றத யாருக்கு பேசினாருன்னு தெரியல அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலை பொழுதுல நான் உன்னோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை அதிகமாய் தேவன் நேசிக்கின்றபடியினாலே நீங்கள் பயந்திருக்கிறீர்கள் என்ற காரியத்தை அவர் புரிந்து கொண்டபடியினாலே, அல்லேலூயா. ஏதோ ஒரு மாசம் செட்டோன் போட்டாங்க, ரெண்டாவது மாசம் ரெண்டாவது வந்துச்சு, மூணாவது வந்துச்சு, இப்போ தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்று பயப்படுகின்றாயோ, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. உன்னை காக்கும்படிக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் சகல காரியத்தையும் இந்த மாதத்தில் தேவன் நிறைவேற்றி கொடுப்பார். அவரை குறித்து நான் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை காக்கின்றவர் எப்படியாப்பட்டவர் என்பதை அழகாய் சங்கீதங்களின் புத்தகம் 121வது சங்கீதங்களின் புத்தகம் 3, 4, 5 வசனங்களை வாசிங்க சகோதரி. உன் கால்களை தள்ளாட உன் விட்டார். கால்களை கைகளை தட்டி தேவனுடைய அவர்களை எப்படி நடத்த போகிறார்? கால்களை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல கை வைத்து சொல்லுங்க, உன்னை காக்கிறவரே, நீ தூங்கினாலும் அவர் தூங்க மாட்டார். ஆமென். காக்க போகின்றவர் எப்படியாப்பட்டவரா? உன்னை காக்கின்றவர் உறங்காத தேவன் என்று வேதம் சொல்வது மட்டும் வாசிங்க. உன் கால்களை தள்ளாட விட்டார். உன் கால்களை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனமாகிய தேவ பிள்ளைகளை காக்கின்றவர் உறங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். நான் கூட அடிக்கடி தூங்கிடுறேன். ஆமென். அல்லேலூயா. ஆனால் உன்னை காக்கின்றவர் ஒரு நாளும் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. இந்த மாதத்துல உன் கால்கள் என்ன பண்ணவனவா? தள்ளாட விட்டார். அல்லேலூயா. கடந்த மாதத்துல அதுக்கு முந்தின மாதத்துல இருந்தது போல இந்த மாதத்துல உன் கால்களை தள்ளாட விட்டார். உன்னை காக்கின்றவர் உறங்கவும் மாட்டார். அத்தனையாய் தன் கண்ணின் மணி போல காத்து நடத்த போகின்ற கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னை காக்கின்றவர் உறங்கார். விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். யார் தான் உன்னை காக்கிறாரு? நல்லா குளிக்க சொல்லு, கர்த்தர் தான் உன்னை காக்கிறாரு. மனுஷன் பாக்குறான், மத்தவங்க பாக்குறாங்க, உறவுகள் பாக்குறாங்க, நீ நினைக்கிற ஆண்டவர் சொல்ற நான் தான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த காலை பொழுதிலே கர்த்தரை தேடி வந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், அவர் உங்களை காக்கின்றவராக இருக்கின்றார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை காக்கின்றவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு எப்படிதான் இருக்கிறாரா? எது உன்னை விட்டு பிரிஞ்சாலும் எது பிரியாது? பிரியவே பிரியாது. ஆண்டவர் உன்னோடு கூட எப்படிதான் இருக்கிறாரு? போல இருக்கிறாரு. அவர் நிழலாகவே இருக்கிறார். பாருங்க, நான் நினைக்கிற எல்லா ஜனங்களும் என்னை விட்டு ஒரு நாள் பிரிந்து விடலாம். நான் பார்க்கின்ற உறவுகள் என்னை விட்டு பிரிந்து விடலாம். நான் நேசித்தவர்கள், என்னை நேசித்தவர்கள் என்னை விட்டு ஒரு நாள், யாரும் ஒரு நாள் பிரிய மாட்டாங்க. என்னோடு கூட நிழலா இருக்கிற என் தேவன் ஒரு நாள் என்னை விட்டு பிரிவதில்லை. உறங்காத ஒரு தேவன். பாருங்க, இந்த காலை பொழுது நமக்கு அதிகமான தூக்கம் எப்பதான் வரும்? வரும். அல்லேலூயா. ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றவர்கள், ஆசீர்வாதத்தை வாங்க நினைக்கின்றவர்களுக்கு எது இருக்கக்கூடாது? இந்த காலையில முதல் நாள் தேவனை மகிழப்படுத்தினார். கடந்த 29 நாட்கள், ஒருவேளை 30 நாட்கள், 31 நாட்கள் எங்களை காத்து வந்தீர்கள். இந்த முதல் நாளிலே உமக்கு மகிமையை செலுத்துகிறேன், உமக்கு கனத்தை செலுத்துகிறேன். உங்களை மகிமைப்படுத்தத்தக்கதாக தான் இந்த நாள். அநேக நாள் ரகசியம் தெரியாதபடிக்கு நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட்ட போது அநேக மாதங்களை தூங்கியது உண்டு. தூங்கி இருந்த போது ஏதோ எனக்கு இருதயமா வலிக்கிற போல இருக்கு. என்ன ஆண்டவரை, இன்னைக்கு முதல் நாள்ல நான் என்ன பண்றது, காரியத்தை மிஸ் பண்றேன்னு. ஆனால் தேவ சமூகத்திலே வந்து 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 காத்திருந்து பார்க்கையில எத்தனை இன்பமான நேரத்தை நான் அநேக நேரத்தில் விட்டு இருக்கிற ஆண்டவரை, இனி நான் வாழ்க்கையில் அதை செய்யக்கூடாது. அல்லேலூயா. இந்த அதிகாலையில தேடுகின்ற பிள்ளைகள் கர்த்தரை கண்டடைகின்றீர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. மோசையோடு கூட தேவன் பேசினது போல உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. காக்கின்றவர். வேதம் சொல்கிறது, நீ அவர்களுக்கு பயப்பட
வேண்டாம். உன்னை நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று. எப்படி இருக்கிறாரா? உன்னுடனே போல இருக்கிறாரா? ஹalleluya. நீ இப்படி போனா அவர் உன்னோடு கூட வராரு. நீ இந்த சைடு போனா அவர் உன்னோடு கூட வராரு. நீ பின்னோக்கி போனாலும் வராரு, முன்னோக்கி போனாலும் வருகின்ற அவர் நிழலை போல இருக்கிறார். அவர் ஒரு நாள் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். வேதம் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம் சங்கீதங்களின் புத்தகம் 34வது சங்கீதத்தின் யாத்திராகமத்தின் புத்தகம் 34வது யாத்திராகமம் 34 7வது வசனம் வாசிங்க. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், என்ன அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாய் விடாமல். அல்லேலூயா. தேவன் சொல்லுகின்றார் இங்கே 1000 தலைமுறைக்கு கர்த்தர் என்ன பண்றாரா? இரக்கத்தை காக்கிறவர். மீறி ஒரு நாள் 2 நாள் எத்தனை நாள்? 1000 தலைமுறைக்கு. உன்னை மட்டும் காக்க மாட்டாரு, அவர் என்னத்தையும் சொல்றாரு, 1000 தலைமுறையும் காக்க போறாரு. உன் தலைமுறைகளையும் காக்கின்ற கர்த்தரோடு கூட தான் நீ பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் பார்க்கின்றவர் மற்றவர்களை போல அல்ல. அது முதல்ல புரிஞ்சுக்கலாம். நான் பார்க்கிறவர் யார் கிடையாது, மற்றவர்களை போல அல்ல. என் தேவன் மற்ற எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். அல்லேலூயா. மற்ற எல்லா நேரத்திலும் என்னோடு கூட பேசுகின்றவர். நான் கஷ்டப்பட வேலையிலே என்னோடு கரிசனையோடு கூட பேசுகின்றவர் என் ஆண்டவர். என்னை காக்கத்தக்கதாக என்னோடு கூட நிழல் போல் இருக்கின்றவர் என் ஆண்டவர். என்னை ஒரு நாளும் கைவிடாதவர். சொல்ல மாட்டேன், கர்த்தர் உங்களோடு கூட தான். அவர் சொல்லுகிறார் 1000 தலைமுறைகளுக்கு வாசிங்க. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறார். அவர் மீது வைத்த இரக்கத்தை எத்தனை தலைமுறைக்கு? 1000 தலைமுறைக்கு காட்டுகிறவர். வாசிங்க. அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த தன்மை யாருக்கு இருக்க சொல்லுங்க. நீ அக்கிரமம் பண்ணா, நீ மீறுதல் பண்ணா மன்னிக்கிற ஒரே ஒருத்தர். இன்னைக்கு நம்ம தாய் தகப்பன் கூட நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, மன்னிக்க மாட்டேன்றாங்க. நீ எனக்கு விரோதமா என்ன பண்ணிட்ட, பேசிட்டிய, நீ எனக்கு விரோதமா சொல்லிட்டிய, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த காலத்துல உன் அக்கிரமத்தை பாவத்தை மீறுதலை மன்னிக்கின்ற ஒரு கர்த்தர் உண்டார். அவர் இயேசுவானவரே. அல்லேலூயா. அவரை போல ஒருத்தர் நீ உலகத்துல எங்க தேடினாலும் முடியாது. 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும், அல்லேலூயா, செய்த எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவர். கடந்த மாதம் நான் செய்து வந்த பாவங்களை சொல்லால, செயலால, பேச்சால, நடக்கையால, என் பார்வையால செய்து வந்த எல்லா பாவத்தையும் அவர் மன்னிக்கிறவர். அவர் போல ஒரு பூமியில இல்லவே இல்ல. வாசிங்க. குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும். நல்லா புரிஞ்சுங்க. 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை கொடுக்கிறவர் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறார். எது கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏதோ 1000 ரூபாய் கொடுக்குறாங்க கோசம் வாங்குற மாதிரி இது இல்ல. கொடுக்கவும் செய்வாரு, ஏற்கவும் செய்வார். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை கொடுக்கின்றவர் 4ஆம் தலைமுறை மட்டும் பாவத்தை விசாரித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் நமக்கு ஒண்ணு புரியணும், கொடுக்கின்ற என் தேவன் எத்தனை பரிசுத்தர் என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் அல்ல, உன் பாவத்தை உன் பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலே கணக்கு கேட்கின்றவர். அதனால எச்சரிக்கையோடு கூட இந்த காலத்தில் சேர்க்கிறோம். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 116வது சங்கீதம். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கின்றார். வாசிங்க.
கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். கர்த்தர் என்ன பண்றாரா? கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன். ஹல்லேலூயா. வாசிங்க. கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன். அவர் என்னை ரட்சித்தார். ரட்சித்தாரு. நான் உருகி போன போது என்னை பார்த்து அவர்தான் என்னை ரட்சித்தார். ஹல்லேலூயா. இதயத்தில் நான் மெலிந்து போனேன் என்பதற்கு அர்த்தம் என்ன? நான் கவலையோடு கூட இருக்கிறேன், துக்கத்தோடு கூட இருக்கிறேன், வேதனையோடு கூட இருக்கிறேன். மற்ற எதுல இருந்தாலும் ஒருத்தன் மெலிஞ்சு போக மாட்டான். அவன் இருதயத்துல என்ன இருந்தா தான் மெலிஞ்சு போவான். துக்கமா இருக்கிற என்னடா நல்லாதான் இருந்த, திடீர்னு என்ன ஆயிட்ட, இப்படி ஒல்லியா ஆயிட்டுன்னு எப்ப கேட்பாங்க சொல்லுங்க? ஒண்ணு வாலிப தம்பிங்களுக்கு, இல்லைன்னா குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு, எல்லாருக்கும் இந்த இருதயத்துல கவலை வந்தாதான் மெரிஞ்சு போயிடுங்க. உன் கவலையை உன் இருதயத்திலே காண்கின்ற கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ரட்சிக்கின்றேன். ஹல்லேலூயா. உன்னை காக்கின்றவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நீ அவருக்கு பயப்படாமலும் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றவர், நீ மெரிந்து போயிருந்த வேலையில உன்னை பார்த்து உன் கவலைகளை மாற்றத்தக்கதாக இந்த காலை பொழுதிலே உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். 2 காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். 2 காரியத்தை காரணத்தை கொடுத்து உங்களுக்கு நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். வருகின்ற நாட்களில் கர்த்தருக்கு சுத்தமானால் இன்னும் அதிக காரியத்தை உங்களோடு பேசுகிறேன். எடுத்து வாசிப்போம். யோவானுக்கு எழுதின நிருபம். அவர் எப்படியாய் காக்கின்றார் என்பதை, தன் ஆட்டுக்குட்டிகள் மீது எத்தனை கரிசனையாய் இருக்கிறார் என்பதை பார்க்கத்தக்கதாக யோவானுக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 1 வாசிங்க சொல்லுங்க. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் ஏர் வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளை காரணமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் எவனோ. நல்லா புரிஞ்சுங்க. வாசல் வழியா வருகிறவன் எப்படியாப்பட்டவன்? வாசல் வழியா வரவரு மேற்பரு, ஜன்னல் வழியா வரவரு. நல்லா புரிஞ்சுங்க. உன்னை கொள்ளை அடிப்பதற்காக நிறைய பேர் ஜன்னல் வழியா வருவது உண்டு. நமக்கே தெரியாது யார் ஜன்னல் வழியா வருது. உன்னுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் ஜன்னல் வழியா வரும். கேபிள் டிவி கனெக்ஷன் அது வழியா தான் வரும். உன்னை கெடுக்கின்ற காரியம் எல்லாம் எந்த வழியா தான் வரும்? ஆனால் உன்னை காக்கின்றவர் எந்த வழியா தான் வருவாரு? வாசல் வழியாய் பிரவேசிக்கின்றவர். அது மட்டும் இல்ல, வாசிங்க தொடர்ந்து. வாசலை காக்கிறவர். நல்லா புரிஞ்சுங்க. வாசலை காக்கிறவர் அவருக்கு என்ன பண்றாரா? திறக்கிறார். ஆடுகள் பத்திரமா இருக்க வேண்டுமானால் வாசலை காக்கத்தக்கதாக ஒருவர் இருக்கணும். அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளகிற ஆடுகள்லாம் என்ன ஆயிடும்? சேதமாக்கப்படும். ஒருவேளை உன் குடும்பத்தை சுற்றி வேலியடைத்த கர்த்தர் உன் வீட்டு வாசலிலே உன்னை காத்து கொண்டு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. நோயும் சங்காரமும் பாதைகளும் வீட்டிலே அணுகாதபடிக்கு ஒருவேளை கோசேன் தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கையிலே சங்கார தூதன் அந்த ரத்தத்தை கண்டு விலகி சென்றதை போல இந்த நாட்கள்ல கர்த்தர் எப்படிதான் இருக்கிறாரு? உன் வீட்டு வாசலை காக்கின்றவராக இருக்கின்றார். அவர் ஒரு நாளும் மரணத்தை அனுமதிப்பதில்லை, கொள்ளை நோயை அனுமதிப்பதில்லை, பாவத்தை அனுமதிப்பதில்லை, பரிசுத்தமற்ற காரியத்தை தேவன் அனுமதிப்பது இல்லை. அவர் எப்படிதான் இருக்கிறாரு? மேய்ப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை மேய்த்து காத்து உன் தேவைகளை சந்தித்து உன்னை கொடுமையிலே நடத்தி தண்ணீர் உள்ள இடத்தில் உன்னை கொண்டு போய் சேர்த்து நீ எப்படி இருக்கிறாய் என்று சுகபத்திரத்தோடு இருக்கத்தக்கதாக உன்னை காக்கின்ற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, வாசலை காக்கின்றவன் அவருக்கு ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் நல்லா புரிஞ்சுங்க. அவருடைய ஆடுகள் அவர் சத்தத்திற்கு என்ன பண்ணும்?
செவி கொடுக்க அவர் பின்னாடி சொல்லும். அதுக்கு நல்லா தெரியும் இது இயேசுவானவர். இந்த மாசத்துல எல்லா ஆட்டுக்குட்டிக்கும் நல்லா தெரியும் என்னை நடத்துகின்றவர், வழி நடத்துகின்றவர், என்னோடு கூட பேசுகின்றவர், என்னை வாழ வைக்கின்ற இயேசுவானவர். அல்லேலூயா. அவர் சத்தம் ஆட்டுக்குட்டிக்கு கேட்கும், ஆட்டுக்குட்டி அவரை பார்க்கும். இது என்ன ஆண்டவர். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டிக்கு முதல்ல தெரியுது எது தேவ சத்தம், எது மற்றவருடைய சத்தம் என்பது. தேவ சத்தம் என்னை நடத்துகின்றதா இருக்கிறது, என்னை பாதுகாக்கின்றதா இருக்கிறது, அவர் சத்தத்திற்கு என்னை உணர்வுபூர்வமாய் அழைத்து செல்கின்றதா இருக்கிறது. அது ஒரு நாள் என்ன பண்ணாது, இடையில விடவே விடாது. அந்த வசனத்தை 3 நாடுகளா வாசித்து பாருங்க. வாசிங்க சகோதரி. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் 4 வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக ஆண்டவர் எப்படிதான் போறாரு, முன்னாடி போறாருப்பா. முன்பாக கடந்து செல்கின்றவராய் இருக்கின்றார். அவர் ஒரு நாள் என்ன பண்ணல, என்னை விட்டு ஓடத்தக்கதாக இல்ல, எனக்கு முன்பாக கடந்து செல்கின்றவராய், என்னை நடத்துகின்றவராய். ஒருவேளை வழி தப்பி நான் தெரியாதபடிக்கு, வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பணிகளை சுமந்தடைந்தேன், நான் வழி தப்பி தெரியாதபடிக்கு மேய்ப்பர் எனக்கு முன்பாக இந்த மாதத்தில் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், எத்தனை பேர் நம்புறீர்கள்? மாதத்தில் உங்களை நடத்துகின்றவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கின்றார். அவர் ஒரு நாள் குறைகளை கொடுக்க மாட்டார். நல்ல மேய்ப்பனுடைய அர்த்தம் தெரியுங்களா? அந்த மேய்ப்பன் எழுந்து தன் ஆடுகளுக்கு என்ன தேவையோ அதை முதல்ல அவர் தேடி போறாரு. அது நல்ல புல்லா, அந்த புல்ல சாப்பிட்டா அந்த ஆடுகள் என்ன பண்ணுமா, எப்படி அது செழிக்குமா, அது வளருமா என்று பார்த்து பிற்பாடுதான் அந்த ஆடுகளை என்ன பண்ணுவாரு அங்கே கொண்டு செல்வதை போல நம் ஆண்டவர் இந்த காலை பொழுதிலே கடந்து வந்து உங்களோடு கூட சொல்லுகின்றார். உன்னை காக்கின்ற தேவனாய் இருக்கின்றார், உன்னை வழி நடத்துகின்ற தேவனாய் இருக்கிறார், உன்னை வேலி அடைக்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக போவதும் இல்லை, உன்னை கைவிட போவதும். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அரவணை இருக்கிறாரே. இன்னொரு காரியத்தை புரிந்து கொள்ளும். முதல் காரியம், அவர் எனக்கு மேய்ப்பனாய் இருந்து அவர் சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கத்தக்கதாகவும் அவரை நான் பார்க்கத்தக்கதாகவும் என்னை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். 2வது காரியத்தை வாசிப்போம். யாத்திராகமத்தின் புத்தகத்தில் 14வது அதிகாரம். வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் மறுபடியும் ரட்சிக்க. அல்லேலூயா. எப்படி மறுபடியும் ரட்சிக்கத்தக்கதாக கர்த்தர் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை பக்கத்துல கையை கொடுத்து சொல்லு, இன்னைக்கு பார்க்கிற எகிப்தியரை இனி பார்க்க மாட்டேன், இன்னைக்கு பார்க்கிற பிரச்சனைகளை இனி பார்க்க மாட்டேன், இன்னைக்கு பார்க்கிற போராட்டத்தை இனி பார்க்க மாட்டேன். உன் வாழ்க்கையில எது எதெல்லாம் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறதோ இன்று கண்ட எகிப்தியரை இனி பார்க்க மாட்டேன். காக்கிறவர் யாரோடு கூட இருக்கிறாரு? என்னோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் உன்னை விட்டு விலகவும் மாட்டாரு. நிழலை போல இருக்கிறப்பா, நித்தம் நித்தம் நடத்தத்தக்கதாக நிழலை போல இருக்கின்றார். வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யார் யுத்தம் பண்ணுவாரு? இந்த மாசத்துல புரிஞ்சுங்க. யுத்தம் வந்துச்சுன்னா முன்னாடி போய் என்ன பண்ணாதீங்க. நம்மள்தான் சண்டைனா போடுவோம், உடனே வரிஞ்சு கட்டி எங்க போயிடுவோம், முன்னாடி போய் நிக்கிறதுல நம்மள மீறி ஒருத்தரும் யோசுவா கூட செத்து போயிடுவோம் போல இருக்கு. அல்லேலூயா. எப்படி சண்டைனா நம்மள போல வரைஞ்சு கட்டு போய் நிக்கிறவங்க ஒருத்தரும் கிடையாது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வரும்போது முதல்ல உனக்கு என்ன வரணும்? உள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் எனக்காக யுத்தம் பண்றோம். ஒருத்தவங்க கடினமா பேசுறானா அப்பயே நினைச்சுக்கோ, சத்துருவான உன்னை ரோட்டுக்கு இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணக்கூடாது? போயிட்டு நீ தான் பேசுவ, நானும் என்ன பண்ணுவேன்? நீ 4 வார்த்தை பேசினா நான் என்ன பண்ணுவேன்? 40 வார்த்தை இல்ல, 2 வார்த்தைனாச்சும் பேசாம விட மாட்டோம்பா. ஏன்னா ஆவிக்குரிய கிறிஸ்தவன். அல்லேலூயா. நீ பேசினா அவர் பேச மாட்டாரு, நீ யுத்தம் பண்ணா அவர் யுத்தம் பண்ண மாட்டாரு.
உன் யுத்தம் அர்த்தமற்றது, அவர் யுத்தமோ எகிப்தியரை உன் கண்களை காண செய்யாதபடிக்கு செய்துவிடும். அல்லேலூயா. உன்னை காக்கின்றவர் எப்படியா பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருங்கப்பா. டேக் ரெஸ்ட். அல்லேலூயா. யாரோ சொல்றாங்க 5 மாசமா ரெஸ்ட் தான், அதிகமான ரெஸ்ட் தான். அல்லேலூயா. அவர் யுத்தம் பண்ணும்போது நீ என்ன பண்ணும்? பாடிக்கொண்டது. அவரை போல ஒரு வல்லவரும் கிடையாது, அவரை போல ஒரு யுத்த வீரனும் கிடையாது. அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிற என்ன புறப்பட்டு போங்கள் என்று நல்லா அநேக நேரத்தில் தேவனிடத்தில் போய் முறையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாதத்துல கர்த்தர் சொல்கிறார், உன் தேவைகளெல்லாம் சந்தித்து வைக்கப்பட்டாயிற்று. ஆண்டவரிடத்துல ஆண்டவரே இது கொடுங்க, ஆண்டவரே அதை கொடுங்க ஆண்டவர் கேட்காத. இந்த மாதத்துல வந்து ஒரு காரியம் புரியும் ஆண்டவரே, ஒரு யாராவது ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு இந்த மாதம் முழுவதும் ஜெபிக்கிற ஆண்டவரே, உன் தேவையை சொல்லி சொல்லி அவரை துக்கப்படுத்தாத. அவர் தான் தேவைன்னு நினைச்சுக்கணும். அவர் உன்னோடு கூட இருந்தால் சகலவற்றையும் திருப்பி கொள்ளலாம். விசுவாசம். தாவீதோடு கூட அவர் இருந்தார். அவன் என்ன பண்ண எல்லாத்தையும் திருப்பி கொண்டதை போல அவன் உன்னோடு கூட இருப்பார். சகலவற்றையும் திருப்பி கொள்ளலாம். வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை என்ன பண்ணு? அந்த வல்லமையை தேவன் கொடுத்துக்கிறார். எங்க வர பிரச்சனையை பார்த்தாலே என்னால நிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க இங்க உண்டு. ஆண்டவர் உன் கரத்துக்கு எப்படியாப்பட்ட வல்லமையை கொடுத்திருக்கிறார். நீ போய் யாருன்னா மண்டைகிட்டே பொந்துட்டு ஆண்டவர் அவர் தான் கொடுத்தாரு ஊழியக்காரர் சொன்னாரு என்ன மாட்டி விட்றாதீங்க. தேவன் நாணமாய் நடக்கத்தக்கதாக உங்களோடு கூட பேசி உன் பிரச்சனைகளை மாற்றத்தக்கதாக காரியத்தையும் நாணத்தையும் தேவன் உனக்கு கொடுத்திருக்க அதை செய். அல்லேலூயா. முறையிட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவர் எடுத்து ஆண்டவரே இந்த பிரச்சனை, ஆண்டவர் இந்த பிரச்சனை உங்களுக்கு மாசம் பிரச்சனை தான். எந்த மாசம்னா யாரா பிரச்சனை இல்லாம இருக்கிறீங்களா? மாசம் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டுதான். ஆனா உன்னை நடத்துக்குன்னு நடத்தி கொண்டுதானே இருக்கிறாரு. அல்லேலூயா. உன்னை காக்கின்றவர் உறங்காதபடி தானே இருக்கிறாரு. உன்னோடு கூடத்தானே இருக்கிறார். முதல் விஷயம். அல்லேலூயா. அதை நான் புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே இனி என்னுடைய காரியத்தை அறிக்கை செய்வதை விட்டு உன்னோடு கூட இணைந்து செயல்படுகின்ற ஆண்டவர். அல்லேலூயா. வாசிங்க முடிச்சுக்கணும். நீ உன் கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனிலும் அவன் ரதங்களும் எல்லா ராணுவத்தையும் மகிமைப்படும் போது நான் பார்வோனையும் அவன் குதிரை வீரனாயிலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். செய்யற காரியத்தை நிமித்தமாய் எகிப்தியன் கூட அறிஞ்சு கொள்ள போறான் அவர் கர்த்தர் என்பதை. நிமித்தமாய் புற ஜாதிகளுக்கு தேவன் இந்த மாதத்தில் தான் கர்த்தர் என்பதை காண்பிக்க போகிறார். எப்படிதான் இருக்கணும்? அமைதலா டேக் ரெஸ்ட். இந்த மாசம் டேக் ரெஸ்ட் தான் உனக்கு. எதுவும் பேசல. அவர் யுத்தம் பண்ணட்டும், அவர் பேசட்டும், அவர் நடத்தட்டும், எல்லா காரியமும் அவர் செய்யட்டும். நீ ஒன்னத்தையும் செய்ய தேவையே காரியத்தெல்லாம் இந்த மாதத்துல அவர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவன் அவர்களுக்கு பின்னாக நடந்தார். நல்லா புரிஞ்சுங்க. மேய்ப்பர் முன்னாக நடக்கின்றார். இந்த மாதத்திலே தூதன் உங்களை காக்கத்தக்கதாக முன்னாக நடந்து வரப்போகின்றார். ஆடுகளை மேய்க்கின்ற மேய்ப்பன் மந்தையை திறந்து விட்ட மாத்திரத்தில் முன்னாக நடப்பது போல மேய்ப்பன் என்ன சொல்றாங்க? இந்த மாசம் உனக்கு முன்பாக கடந்து செல்வேன்.
தூதரை பாருங்க எப்படியா, உன்னை நடத்தும்படியாய் நீ வழி தப்பி போய்விடாதபடிக்கு உன்னை பாதுகாக்கும்படி உன்னை வேலி அடைக்கும்படி தேவன் சொல்லுகின்றார். தூதனானவன் உனக்கு பின்பாக நடந்தான். வாசிங்க. இருந்த நல்லா புரிஞ்சுங்க. மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு கூட ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அல்லேலூயா, எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அல்லேலூயா, தேவனை தேடுகின்ற பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு அது அந்தகாரம் போல இருக்கலாம், உங்களுக்கு இது வெளிச்சமே. அல்லேலூயா. நீங்க உலக காரியம் மற்றவங்களுக்கு எப்படிதான் இருக்குது? அந்தகாரம் பிரதர், பயமாகுது பிரதர், நடுக்கமாகுது பிரதர். ஆனா கர்த்தர் சொல்றார் உங்களுக்கு இது வெளிச்சம். அல்லேலூயா, உங்களுக்கு இது வெளிச்சமே. அதனால வெளிச்சமாய் இருக்கின்ற தேவன் என்னை முன்னும் பின்னும் காக்கின்றார் என்ற அந்த நினைவுகள் உங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். எடுத்து வாசிப்போம். எரேமியாவுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், இந்த மாதத்திலே நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீ காக்கும்படிக்கு. தேவ சமுத்திர தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே மேய்ப்பனாய் எங்களுக்கு முன்பாக நிற்கின்றேன், தூதனாய் எங்களுக்கு பின்பாக வருகின்றேன். வார்த்தையாய் அவர் சொல்லுகின்றார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், என்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை, இந்த வாக்கு தத்தத்தையும் இதோ தகப்பனே நினைவு கூறத்தக்கதாக எங்களோடு கூட இந்த காலை பொழுது ஒரு உடன்படிக்கையை உருவாக்குங்க ஆண்டவரே, உடன்படிக்கை உருவாக்குங்க ஆண்டவரே. உன்னை காக்கும்படிக்கு கர்த்தர்